ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. Party are not here just for watching the others dominate. They are here to dominate themselves. தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. Vijay says that their agenda and the party's agenda is very clear. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். Vijay's analogy for marking his territory is தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா. Says their party is not all about talk but about work. எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. Yes, they will not lose their identity. Their identity is very clear, says Vijay. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? He says his supporters and the workers are all part of their journey. என் நெஞ்சில் குடியிருக்கும். All supporters are part of his heart, he says. என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும். He rallies his supporters. நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்ல இருந்துகிட்டே நம்மளோட இந்த மாநாட்டுல நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். He thanks all of the people who couldn't turn up to the rally but are supporting him. என்னோட உயிர் வணக்கம், என்னோட உயிர் வணக்கம். Thanks them all. வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வரது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறு தான் அழகர் ஆத்துல இறங்குற வைபவம். He thanks all of the geography and he mentions all the geography around the state of Tamil Nadu and மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. நான் இந்த மண்ணில கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். Vijay spoke. MGR says he is the one that he was reminded of as soon as he came to Madurai. என்னுடைய அண்ணன், his values are what he wants to imbibe with this political journey. விஜயகாந்த் அவர்களோட invokes Tamil star and now தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். The love of the people is a clear indication from Madurai. அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், politics and the support that he gets from the people are all linked to Madurai. நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்கிற அரசியல். இதோ நம்மளுடைய இந்த 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது.
He says this is their second major rally in Chennai, in Tamil Nadu. அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம். 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த Vijay says he's clarifying that 2026 will also be a revolution in Tamil Nadu politics. விக்கிரவாண்டி விசாலையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்துறோம், வெற்றி கொள்கை திருவிழா. அதுக்கப்புறமே நீங்க பார்த்துருப்பீங்க தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தை மாத்திடுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள். ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே, எந்த குரலையும் காதலையே போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக listen only to the voice of the people. சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம். அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒலிக்கிற இந்த குரல், we have crossed all the murmurs with a smile. தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒலிக்கிற குரல், ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் There is a வீட்டிலும் voice from every house across Tamil Nadu. இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்து ஒவ்வொரு மனிதருக்காக முடிக்கிற உரிமை குரல், மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக. Through this medium of film, we are now able to work together with everyone across Tamil Nadu, cutting across all barriers of caste. குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. Yes, it is an unstoppable voice. How much ever criticism comes, this will only gain more louder. We will not be cowed down. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருக்கு வர போறாரு அப்படினு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க. Before we entered politics, they said he will not make the plunge. அப்புறம் பேரை தானே அறிவிச்சிருக்காரு, மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் Once we launched the party's name, அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுல எவ்வளவு பெரிய, they said they cannot get the name. அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும், சும்மா பக்கத்துல புஷியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும், அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சு, even those with me had said, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க, இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வரான், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலேயே முடியல, இவராலேயே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. will he capture power? ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், இப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், அதனால அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்துல மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்ல. Don't miscalculate all those who analyze. ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. This is not just a public speech. சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. This is an explosive to those who are in power. ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம். We are in the hearts and houses of crores of people. அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். They know who we are, we know who they are. எதுக்குப்பா வந்திருக்காரு இவர், என்ன புதுசா என்ன, our opponents know who we are. அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள். Our priority is the safety of women and the elderly, then farmers, then those who work, weavers, fishermen, destitute, differently abled, government oda or special the third gender,
அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கு. Whoever a special, நான் ஏற்கனவே சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். we want to form a government that would be for all of these. தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாது. I repeat, கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் TVK is not for any political gain. It's for an ideology. Periyar, Kamaraj, நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட Anjalayammal, வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம our ஸ்டாண்ட்ல 5 policy ideologues, they lead us. எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. We are strong in a stand. No change in that. There's no place for any change. Our only ideological enemy is எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, political enemy is DMK. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி. Our only ideological enemy is BJP. Political enemy போட்டுக்கிட்டு is டீல் DMK. பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. Ours, TVK, is not a party that's doing any underground deal. இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது Large sections of women, youngsters, இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல, உலகம் பூரா 100க்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள், people in all states across India, Tamils in all states and all over the world. விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும்போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிக்கும்போது எதுக்குங்க இந்த crores of people shared their love, calling உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? We are not a corrupt party to have indirect alliance with the fascist BJP. என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்னு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட, அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன், நாம யார் தெரியும்ல? இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. It's a great movement with the support and strength of large sections of ordinary people. அதனால நம்ம தலைமையில நாம அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ, இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்குங்க? நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கிட்ட அடிபட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. Why should we bow down before RSS or before the other side that claims to be secular? உடனே இந்த கேள்விகள்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா? Even now I repeat, whoever comes trusting us, they will have a share in power. ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு TVK. In 2026 there's fight only between two. One is TVK, இந்த போட்டி another is DMK. இந்த அலையன்ஸ் வெச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன? Do you know how this fight will be? பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ், அரித்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வெச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மைப்படாது. All those who have that kind of arithmetic will not be true. Let's go into another area. என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். He sings an MGR song about future. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? Shall we take that உறவுக்காரர்களான பாஜகவும் of people's politics? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, BJP and the DMK, மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம்.
நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த You have மக்களுக்கும் நல்லது power செய்யவா for the third time இல்ல as Prime நம்மளுடைய இந்த Minister. இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? You came to power to do good or to work against our Muslim friends. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். On behalf of people, let me ask you the several questions people have in their mind. கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்காங்க. Tamil Nadu fishermen, அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல. சின்னதா ஒண்ணே ஒண்ணு nearly 800 of them have been attacked by Lankan Navy. பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய Retrieve Kachativu from Sri Lanka. That is enough for a fisherman. தேர்வு. அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட் தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். My heart pains to talk about the problems faced by students in Tamil Nadu because of the NEET problem. எதிர்க்கிற மாதிரி அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா பொங்க முடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க முடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான். Stalin uncle, what uncle is very wrong. He takes on the ruling DMK that while opposition they let trial balloons raising their voices. When they come to power, they bow down. When there are raids, they rush to Delhi. அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, even MGR has said that if someone does a mistake deliberately, even if it is MK Stalin, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, சொல்லுங்க மை டியர் is அங்கிள். there law and order? Is there safety for women? டாஸ்மாக்ல மட்டுமே இதுவரைக்கும் 1000 கோடிக்கு மேல. Tell me, my dear uncle. இதெல்லாம் நடக்கல. உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு. There is an allegation of a 1,000 crore scam in Tasmak in the sale of liquor by government outlets. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமாங்கள். அப்படியே அது மூடி மறைச்சலாம். Is it enough if you just give 1,000 rupees for women? வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? The entire women cry that they don't have safety when they travel to places of work and study. This is very wrong. It's not just for women you gave false promises, you also cheated government employees. You said you will eradicate drug abuse. எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும். They are not going to reply to any of this. If only they have anything to respond, they will say. செஞ்சாங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா? Did they do everything whatever they promised? My dear uncle, say it louder. Say it louder. மக்களோட சத்தம் கேக்குதா? My dear uncle, are you hearing? இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். Are you hearing the voice of the people? மனசு விட்டு பேச போறேன். அதுக்கு அப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். This is அத்தோட நிக்காது. just a sample. Very soon I'm going to meet them in person. I'm going to talk to them. ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. And then it will turn into a trumpet call across Chennai. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் A war call. போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே. Others will try to enter each home only after they start a party, launch a party. But we are already in their homes. அதனால ஒட்டுமொத்தமா எல்லாரும்
சேர்ந்து இந்த திமுக ஆட்சியை கபட நாடக திமுக ஆட்சியை 2026 தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா We சரிதானே? are sending the DMK government back to their home in 2026. This is confirmed. Brothers, would you do this? சின்னதா ஒரு surprise. நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். A small surprise. மதுரை I'm going to announce the candidates list of the party. Madurai East விஜய் candidate இன்னும் முடிக்கல. Vijay. Vijay is fighting from Madurai East. That's breaking news. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். Madurai West, மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். again Vijay. தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை Central. வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். He's listing all the constituencies in Madurai and announces himself to be the candidate there. 234 தொகுதியிலும் இந்த விஜய். Are you surprised? அதாவது Same candidate in all the seats? உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்ல இருக்கிற ஒரு Your Vijay is your symbol. அந்த வேட்பாளரும் In நானும் simple வேறு words, வேறு இல்லை. somebody from your family, from your house will be the candidate. எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த பக்கத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற உங்களுடைய The candidate and I are not different. If you vote for that candidate, it's like voting for me. Don't think I'm talking too much. I believe you would treat it that way. Treat all the candidates as Vijay. TVK will meet it. TVK will compete with it. And TVK will conquer it. TVK will conquer it. இந்த நேரத்துல At this time, ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பி இன்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க. அந்த அக்காவோட குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க. Finolin's mother said, I am the uncle for her daughter. குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். நீங்க I எல்லாரும் would be என்னுடைய ரத்த a உறவு. maternal uncle for கூட பிறந்த everyone. பொறுப்பு. You're all my வீட்டு ரேஷன் blood கார்டுல வேணா உங்க relatives. பேர் இல்லாம இருக்கலாம். உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது. My name may not be in your ration card or yours may not be in my ration என்கிட்ட card, இருந்து but உங்களையும் we're all உங்ககிட்ட இருந்து என்னையும் family. எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. அப்புறம் No force can separate me from you or you from me. அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, அடைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் I did ஃபோர்ஸோட, not come seeking refuge after my retirement. I've come with full force, powerful force, with a huge battalion, prepared for everything. காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். There's an important கிட்டத்தட்ட ஒரு reason. 30 வருஷமா 30 It's வருஷத்துக்கு மேல gratitude. நீங்க தான் நம்ம மக்கள் தான் For 30 years nearly, நிக்கிறீங்க, எனக்கா நிக்கிறீங்க, என்ன தாங்கி பிடிக்கிறீங்க, மனசுல You, ஏந்தி பிடிக்கிறீங்க, our people தாய் stood அன்போட with me, மடியில for ஏந்திக்கிறீங்க. me. You, உண்மையை சொல்லணும்னா held me யாரை விடவும் with love, யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கீங்க. to be என் மேல உயிரே வச்சிருக்கீங்க. In fact, உங்க வீட்ல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு more than கடவுள் anybody கொடுத்த else. வரம். You have given me so much of love. You have made me a member of your family. உலகம் This is பூரா a boon given by நமக்காக the நம்ம கூட God. நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன்? நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது
பெண்களை குழந்தைகளை How would I இளைஞர்களை forget உழைக்கிற people மக்கள் who தான். stand with me இவங்க all over தான் the நம்ம- world? இவங்க தான் நம்மளோட வகைரா. Girls, பார்த்து தான் women, நம்மளோட youth எதிரிகளுக்கு பத்தி எரியுது. are important for me. அதுக்காக நாம என்ன செய்ய முடியும்? அதனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவை Jealous யாருக்காகவும் looking at எதுக்காகவும் this. விட்டு கொடுக்க முடியாது They இல்லையா? burn out of Here, jealousy. At this moment, among this August gathering, I want to open my heart and say, I enjoy people. I respect people. I enjoy I people. worship I want to people. say this, opening my heart. I respect people. I worship people. சரிப்பா, இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி If you ask me if I can repay fully என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க அதான் to all those people who have done so much, I cannot honestly. You may ask me why did I come? வாழ்நாள் முழுக்க I can listen to your mind voice. மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. I have no other இனிமே எனக்கு plan என் வேலையே besides standing for you all through my life. இப்படியே ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய My பழகிட்டோம். only job is to keep working for my people. நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம I'll become மக்களுக்கு emotional if we start talking about our இந்த விஜய், relationship. உங்க விஜய், உங்களுக்கான விஜய். I just want to say one thing. இருக்கிற விஜய், உங்க கூட This நிக்க, Vijay, your உங்களுக்காக Vijay. நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட Vijay நிக்க, for you, உறுதியா நிக்க, Vijay only உங்க for கூட you. பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய, To உங்க stand விஜய். for you, to stand, நான் speak வரேன். for you, to serve for you. I'm coming. சொல்லல்ல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்கை தான் சும்மா சிறப்பா இருக்கணும். இந்த ஆட்சிக்கு வந்தனா சும்மா Saying is not செய்வேன், important, இது but செய்வேன், action அது is செய்வேன், important. புரட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். அப்புறம் ஒரு I'm coming only to do அரசியல் good. தலைவன், அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். A political leader, beyond good or bad, is he a truthful person? ஒரு Let me நாட்டுல ஒரு share ராஜா a short story. தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா There was a இருக்கிறதுக்காக king in a country. ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. He was on the lookout for செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா his right hand. அந்த 10 பேர் கையிலயும் விதை Someone like a commander. இத நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு He gave them seeds, asked them to come back after few months. Some had come with fully grown plants, some had come with tall plants, some had come with an empty pot saying, அந்த 9 திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா, and he was given that responsible position because he had given others boiled seed, and those men had sown some other seeds and brought those plants, but only one man had watered the real seed he was given and told the truth that that seed did not sprout. The person you elect, அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, not just a film personality. The person who Ambedkar is not a film artist but a politician. The person who defeated Kamaraj is not a film personality but a politician. அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது.
எல்லா It was சினிமாக்காரனும் politicians who முட்டாள் had கிடையாது. developed this culture of fighting against Confident good ஆக leaders நல்லதே நடக்கும். and வெற்றி defeating நிச்சயம். them. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி Be வணக்கம். confident. Success is ours. Thank you. Till we meet again.